Hi everyone. Article 10 பாருங்கள், continuance of a right of a citizenship. அதாவது சிட்டிசன்ஷிப் வந்து எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுன்றது ஆர்டிகல் 10ல் சொல்லியிருக்காங்க. எவ்ரி பர்சன் who is or is deemed to be a citizen of India under any of the foregoing provisions of this part shall subject to the provision of any law that may be made by parliament continue to be such citizen. இது வந்து கான்ஸ்டியூஷனல் டெக்ஸ்ட்டு, ஸோ தட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சிம்பிள் டெக்ஸ்ட்டில் பாருங்கள், anyone who is citizens of India under Article 5 to 9 will continue to remain an Indian citizen unless Parliament makes a law changing it. அதாவது ஆர்டிக்கல் 11ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு சேஞ்ச் ஆர் அமெண்ட் எனி ப்ரொவிஷன்ஸ் இன் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அதில் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அன்லெஸ் பார்லிமெண்ட் வந்து அந்த லாவை வந்து சிட்டிசன்ஷிப் லாவை அமெண்ட்மெண்ட் பண்ணுற வரைக்கும், ஆர்டிக்கல் 5லேருந்து 9 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படியே கண்டினியூ ஆவாங்க, அன்லெஸ் பார்லிமெண்ட் வந்து லாவை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆர்டிக்கல் 10ல். இப்போ ஓவர் வியூ பாருங்கள், ஆர்டிக்கல் 5லேருந்து ஆர்டிக்கல் 10 வரைக்கும். ஆர்டிக்கல் 5ல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டெட்லைன் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, 26 ஜனவரி 1950, அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிறந்தவங்க, அதே மாதிரி எய்தர் ஆஃப் அ பேரண்ட்ஸ், அதே மாதிரி டாமிசைல்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அங்கேயே வாழ்ந்துருக்கணும் இந்தியாவிலே. அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 5 படி சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 6ல் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து மூவ் ஆகிருப்பாங்க. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்தவங்க வந்து எய்தர் அவங்க இங்கே இந்தியாவில் பிறந்திருக்கணும், அதுக்கப்புறம் எய்தர் தர் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது பிளட் ரிலேஷன் ஏதோ ஒன்று இருக்கணும். அதில் பர்டிகுலர் டேட் சொல்கிறாங்க, 19th ஜூலை 1948. அதாவது இது வந்து பார்ட்டிஷனுக்காக இந்த லாவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 19th ஜூலை 1948க்கு முன்னாடி வந்து ஆர்டினரியாக நம்ம இந்தியன் சிட்டிசன், அதாவது ரெசிடெண்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் இருந்தாங்க அப்படின்னா. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 6 months இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் வந்து ஆர்டிகல் 6ல் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 7ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு மூவ் ஆகிருப்பாங்க, மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 மார்ச் 1947 அது வந்து பர்மிட் சிஸ்டம் அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ரயோட் நடந்திருக்கும், அந்த டைமில் வந்து ரயோட் நடந்திருக்கும், கம்யூனல் ரயோட் நடந்திருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வராங்க அப்படின்னா அவங்க வந்து பர்மனெண்ட்டாக இங்கே வந்து இந்தியாவில் ரீசெட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கணும், 6 மாதம் தங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 8ல் பாருங்கள், பீப்புள் வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இந்தியன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசிலேயோ கான்ஸ்டியூலர் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நான் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். இதுக்கு வந்து டேட் லிமிட்லாம் எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி ஆர்டிகல் 9ல் பாருங்கள், 26th ஜனவரி 1950 இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து வேறு ஏதோ ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 9 படி அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணிவிடுவாங்க வேறு ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தா. அதே வந்து 1950க்கு அப்புறம் 26 ஜனவரி 1950க்கு அப்புறம் 2 சிட்டிசன், அதாவது ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 படி செக்ஷன் 9ல் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் படி அவங்களோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணப்படும், இந்தியன் சிட்டிசன்ஷிப். அது வந்து ஆர்டிகல் 9ல் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 10ல் பாருங்கள், சிட்டிசன்ஷிப் கண்டினியூ டு த லா, அதாவது பார்லிமெண்ட் அன்லஸ் லாவை எனாக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டிகல் 5லேருந்து 9 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே அதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகுன்றதை ஆர்டிகல் 10ல் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 11 பாருங்கள், கன்ஃபர் பவர் ஆன் பார்லிமெண்ட் டு ரெகுலேட் சிட்டிசன்ஷிப் அக்வைசேஷன், டெர்மினேஷன்
ஆல் மேட்டர் ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக எல்லா விஷயமே வந்து பார்லிமெண்ட் தான் வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து ஆர்டிகல் 11 தான் சொல்லுது. இதுதான் பவர்ஃபுல் ஆக்ட். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பற்றி பார்க்கலாம்.